கிரேக்கர்கள் அதை விட மோசம். கிரேக்கர்களுக்கு பைபிள் அது அதெல்லாம் அவங்க கேர் பண்ணுறதில்லை. அவங்க வியாக்கியானத்தை பற்றிலாம் கேர் பண்ணுறதில்லை, பைபிளெலாம் நம்புறதில்லை. அவர்கள் என்ன பண்ணாங்க, அவர்களுடைய மத்தியில் வேசிகள் அதிகமாக இருந்தார்கள். வேசிகள்கிட்ட போவது வந்து ஒரு பெரிய பழக்கமாக இருந்தது. சமுதாயத்தில் இந்த பழக்கம் பரவி கடந்தது. மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினால் நிரம்பி 18ஆம் வசனம் சொல்லுது இல்லையா எபேசியர் 5. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஏன் ரெண்டுத்தையும் இப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா, அவருடைய மதத்திலேயே அது இருந்தது. அன்றைக்கு உள்ள அந்த கிரேக்கருடைய மதத்திலேயே ஆராதனையில் எப்படி உச்சகட்டத்தை அடைவதுன்னா, மதுபான வெறி நல்லா குடிச்சுட்டு அப்படியே கடவுளோட கனெக்ட் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சி மதுபான வெறி வர்ற வரைக்கும் குடிப்பார்களாம், அப்படி தான் ஆராதிப்பார்களாம். பவுல் சொல்கிறாரு அப்படி ஆராதிக்கக்கூடாது, ஆவியினால் நிரம்பி ஆராதின்றாரு. இதுக்கு பெரிய வித்தியாசம். இது வந்து ஒரு நேரத்தில் வந்து கூடி வந்து ஆராதிக்கிறது இல்லை, வாழ்க்கையே ஒரு ஆராதனை, அப்படியே வாழணும், தினந்தோறும் நிரம்பிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாரு. கிறிஸ்தவர்களுக்கு அந்த மாதிரி ஆராதனை, அதுதான் புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. சும்மா கோயிலில் போய் அல்லேலூயான்னு சொல்லிட்டதுனால ஆராதனை கிடையாது. புத்தி உள்ள ஆராதனைன்னா நம்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக வாழ்வது, அதுதான் புத்தி உள்ள ஆராதனை.